டாப் 10 லவ் மூவிஸ். ஓகே, நீங்க தான் டாப் 10 வந்து ரேங்க் பண்ண போறீங்க. பிளைண்ட் ரேங்கிங். ஓகே. 96. 5. ஆமா, 96 ஆக்சுவலி டீப்பான ஒரு லவ் மூவி தான். அது வந்த டைம்ல வந்து பயங்கர இம்பாக்ட் கொடுத்துச்சு. பட் அதுல வந்து சைல்ட்ஹுட் லவ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. அண்ட் அதே லவ்ல வாழக்கூடிய ராமோட கேரக்டர் வந்து எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. பட் அந்த மேஜர் நிகழ்காலம் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு கான்வர்சேஷனா போகும். மூவி சீன்ஸா ஒரு இல்லாம இருக்கும். அண்ட் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். 7G எல்லாமே டீப்பான மூவிஸா இருக்க. 7Gலாம் எத்தனாவது கொடுக்கலாம்? ஓகே, 4. 7G வந்து என்னோட அடல்ட்ஹுட்ல வந்த மூவி. லவ்னா என்னன்னே தெரியாத காலத்துல வந்த ஒரு மூவி தான் அது. அண்ட் அதோட பாட்டுலாம் இப்போ பேய்த்தனமான ஹிட். அதான் அது வந்து ஒரு லெவல் மீறின ஹிட். அது அந்த டைம்ல இப்போ உள்ள அளவுக்கான டெக்னாலஜிஸ் கிடையாது. சோஷியல் மீடியா எதுவுமே மட்டுமே வச்சு மியூசிக்கே அந்த அளவுக்கு ரெகுலர் அக்சஸ்ல எல்லாம் கிடையாது. அது எங்க கேட்டாலும் அந்த கண் பேசும் வார்த்தைகள் தெரிய, கனா காணும் காலங்கள், நினைத்து பார்த்தேன்னு ஒரு மாதிரி அதெல்லாம் கட்டி போட்டா இது. ஆனா அதோட லவ், அதோட பியூட்டிஃபுல்லா உண்மையிலே அந்த படத்துல அந்த டைம்ல ரசிச்சனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. லேட்டரா அந்த படத்தை பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ராஜா ராணிலாம் டீப் லவ் லிஸ்ட்ல வைக்க முடியாது. பட் பெஸ்ட் என்டர்டைனர் மூவி அண்ட் ஃபீல் குட் மூவி. ஆஃப் கோர்ஸ் என்ன கேட்டா ஃபீல் குட் மூவி அப்படிங்கறத விட நல்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் மூவிக்கான எக்ஸாம்பிள். ஈவன் என்னைய வந்து அவர் பேர் என்ன, அட்லி மூவிலே என்னைய லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னா நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல அதான் வைப்பேன். அதுக்கப்புறம் தான் ஈவன் மற்ற மூவிஸ் எல்லாமே. ஆக்சுவலி லைவ் நிகழ்காலத்தில் நடக்கிற கதையை விட பிளாஷ்பேக்ஸ் போர்ஷன் ரெண்டு பேருக்குமே அட்ராக்டிவா இருக்கும். ஜெயன் நயன்தாராவா இருக்கட்டும், நஸ்ரியா பிளஸ் ஆர்யா ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்கோர்ஸ் அந்த டைம்ல நஸ்ரியா மேல ஒரு கிரேஸ் பைத்தியம் பிடிக்க வச்ச எல்லாரோட நான் நஸ்ரியாவோட ஃபேன் பண்ண படத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிங். பட் அபார்ட் ஃப்ரம் தட் அதை ஒரு ஹார்ட் கோர் லவ் மூவியா எனக்கு அதை கன்சிடர் பண்ண முடியல. ஒரு சாஃப்ட் லவ் தான். அதர் தென் மூவிஸ்க்கு அது சாஃப்ட் லவ். ஸோ ஐ வில் கிவ் 6th. ஓகே. மின்னலை ஜிவிஎம் கைண்ட் ஆஃப் லவ். ஆமா, 7. ஆமா. ஓ, ராஜாரணியை விட வந்து மின்னலை கம்மியா இருக்கு கொடுத்துட்டதுனால 7th. ஆனா எனக்கு அந்த 4th மேல மின்னலை கொண்டு போக விருப்பம் இல்ல. அந்த 3 பிளேஸ் நான் ரிசர்வ்ல வச்சிருக்கிறேன். மேபி அதோட பெட்டரா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில ரிசர்வ்ல வச்சிருக்கிறேன். சோ மின்னலைக்கு 7th பிளேஸ். அப்கோர்ஸ் இப்போ 7G சொன்ன மாதிரி மியூசிக்கா வந்து ஜெனரேஷனா கட்டி போட படம். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப ஒரு 3rd 4th படிச்ச டைம்ல வந்த மூவின்னு நினைக்கிறேன். சோ அதோட லவ் எல்லாம் நான் அவ்வளவு ரசிக்கல. மேபி அதனால கூட இந்த 7th பிளேஸ்க்கு கொடுத்திருந்திருக்கலாம். விடிவி இது ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியனா இருக்கும். எனக்கு விடிவி மூவி பெருசா எனக்கு கனெக்ட் ஆனதே கிடையாது. உண்மையிலே மியூசிக்காவும் நான் பெருசா அதுல இம்ப்ரெஸ் ஆனது கிடையாது. பிடிக்கல, படமாவும் பிடிக்கல. அதனால எனக்கு விடிவி என் செட்ல நான் அப்கோர்ஸ் நான் காலேஜ் டைம்ல கரெக்டா வந்தக்கூடிய ஒரு மூவி. ஈவன் என்னோட பர்சனல் லைஃபோட பர்சனல் லவ் வந்து கனெக்ட் பண்ணா அது விடிவியோட 100% பொருந்தும். ஆனா அதை ஞாபகப்படுத்துறதுனால வேணாம். இல்ல அதனால இல்ல. ஏன்னா அந்த பர்சனல் லவ் எனக்கு வர்றதுக்கு முன்னாடியே விடிவி வந்துடுச்சு. எனக்கு விடிவி எனக்கு ஒரு காலத்துல என்னைய பெருசா இம்ப்ரெஸ் பண்ணது இல்ல, நான் பெருசா ரசிச்சது இல்ல. சோ அதுக்கு நான் 9th கொடுத்துறேன். விடிவிக்கே 9th. ஓகே. எனக்கு சில்லுன்னு ஒரு காதலுக்கும் சேம் ட்ரீட்மெண்ட் தான். எனக்கு அந்த படம் பிடிக்காதப்பா இருக்கு. அப்படிலாம் இல்ல, நான் லவ் மூவிஸ ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆளு தான். அப்கோர்ஸ் ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் எனக்கு இந்த படமும் என்னை அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணது இல்ல. அதுல காட்டின 2 போர்ஷன் ஆஃப் லவ்வுமே என்னை அட்ராக்ட் பண்ணது கிடையாது. சூர்யா ஜோதிகா லவ்வும் என்னை பெருசா அட்ராக்ட் பண்ணல. சூர்யா பிளஸ் அவங்க பேர் என்ன, பூமிகா, அவங்களுக்கு மத்தியில இருந்த லவ்வும் அது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். சூர்யாவோட டாமினண்டா இருக்க மாதிரி இருக்கும். அதுல பூமிகாவோட லவ் வந்து ஒரு மாதிரி 100 வருஷம் கூட அதெல்லாம் அது வந்து ஒரு
அதுவும் அஃப்கோர்ஸ் அது ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்ததுல என்னைய கனெக்ட் பண்ணது இல்ல. சோ அந்த படத்துக்கு 10th. அது ஓவர் ரேட்டட் மூவியா தான் நான் கன்சிடர் பண்றேன். மேபி நிறைய பேருக்கு இல்ல பாக்ஸ் ஆபீஸா பெருசா பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா வேட்டையாடு விளையாடு கூட வந்ததுனால அது பாக்ஸ் ஆபீஸ் கூட வந்தது. அது எனக்கு மைண்ட் இல்ல. ஆனா பெருசா பாக்ஸ் ஆபீஸா பண்ணல. லேட்டரா அது வந்து சூர்யா வந்து நல்ல கமர்ஷியல் ஹீரோவா ஆயிட்டு இருந்த டைம்ல ஒரு வேற ஜானர் ட்ரை பண்ணி அது இப்போ நிறைய பேர் அதை செலிப்ரேட் பண்ணலாம். மியூசிக் அது ஹிட் அடிச்சிருக்கலாம். பட் அது நல்ல வெல் பெர்ஃபார்ம்டு மூவி கிடையாது. பாக்ஸ் ஆபீஸ் கிளைமேக்ஸாவும் அது சம்பந்தம் இல்லாம ஒரு மாதிரி போன மாதிரிதான் ஃபீலா இருந்துச்சு. நெட்டிசன்ஸ் பாத்துக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன ஆக போறீங்கன்னு தெரியல, எந்த பிளேஸ்ல வைப்பீங்க தெரியல. காதல் கோட்டை அதுவும் அதே மாதிரிதாயா? இல்ல காதல் கோட்டை அவளே லவ் பண்ணுவாங்களாம் அதானே? இல்ல காதல் கோட்டையும் நம்ம டைரக்டா ரொம்ப கனெக்டடான மூவி கிடையாது. ஆனா இப்பவும் எனக்கு காதல் கோட்டை சாங்ஸ் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லா அதோட கனெக்ட் ஆக முடியும். ரொம்ப கேட்கறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப அந்த டைம்ல எக்ஸ்ட்ரீம் செலிப்ரேட்டட் மூவி, அஜித்துக்கான அடையாளம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு 3 கொடுக்கலாம் தான் கொடுக்கலாம். பட் ஆனா மத்த இடங்கள் இருக்கிறதுனால ஆனாலும் அஜித்தோட அந்த கிளைமேக்ஸ் நடிப்புலாம் கொஞ்சம் எனக்கு கிரிஞ்சா தான் இருக்கும். மூவிய வந்து எனக்கு 8க்கு கொண்டு போக எனக்கு மன வருத்தமா இருக்கு. சரி இது 8. இது எனக்கு நான் அவ்வளவு ஃபேவரட் கிடையாது. அதனால தைரியம் இதை 8 வைக்கிறேன். ரிதம் லவ் மூவியா? லவ் மூவி தான். ரிதம் லவ் மூவி இல்லனா இது எல்லாமே ஒன் ஆஃப் அதுதான் எனக்கு கேட்டா ஃபீல் குட் மூவி. அது லவ்வ ரொம்ப மைல்டா தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. வசந்த் ஸ்டைல் அதான் வசந்த் ஸ்டைல் ரொம்ப வெரி மைல்டா ஹேண்டில் பண்ணது. ஜூன் அண்ட் மீனாக்கு மத்தியில இருந்த ஒரு லவ். தேர்ட் சாங்ஸ் அலைப்பாயுதே செகண்ட். ஓகே. ஏன் செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? இருக்கான் பாப்போம். நான் இதை விட பெட்டரா இருக்குமான்னு. அலைப்பாயுதை தாண்டி என்ன பெட்டரான அலைப்பாயுதை விட பெட்டரான லவ் மூவிஸ் நிறைய இருக்கு. பட் இப்ப சொன்னதுல என்ன கேட்டா இதை விட நான் 7G நான் இதுக்கு அப்புறம் கூட நான் கொடுத்திருந்திருக்க முடியும். கொஞ்சம் அந்த மணிரத்னம் ஸ்டைல்ல கொஞ்சம் ஆர்டிபிஷியல் கொஞ்சம் இருக்கும். மணிரத்னம் ஆர்டிபிஷியல். ஓகே. மத்த அடுத்து சொல்றேன், நீங்க எப்படி எடுத்துவீங்கன்னு தெரியல. காதல் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு டிசர்வ்டான மூவி தான். இந்த படம் தான் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்களா? இதுக்கு நான் வெயிட் பண்ணல. பட் அஃப்கோர்ஸ் அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு டிசர்வ்டான மூவி தான். அது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் உள்ள ஒன் மூவி. நெகட்டிவ் கிளைமேக்ஸ் ரெண்டு பேருக்குமே அது பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா கடைசியில அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு சேர்ந்து வளர்க்குற மாதிரி தானே, பாத்துக்கிற மாதிரி தானே முடியும். பாத்துக்கிற மாதிரி தான் முடியும். பட் அந்த லவ் வந்து பிரிஞ்சு அந்த முருகனோட லைஃப்ங்கிறது நெகட்டிவா அண்ட் அது உண்மை கதைய தழுவுன மூவி. தமிழ்ல ஒரு ட்ரெண்ட் செட் மூவி. ஏன்னா எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரைட் டைரக்டர்னா பாலா சக்திவேல் தான். உண்மையிலே அவர் வந்து அண்டர்ரேட்டட். அவரை சரியா வேல்யூ பண்ணல. அவர் வந்த காலத்துல இந்த மாதிரி மூவிஸை செலிப்ரேட் பண்றது, இந்த மாதிரி டைரக்டர்ஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய கல்ச்சர் இல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.